ஹே கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் ஜென்டில்மேன். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரோட வேண்டுகளுக்கு இணங்க புத்தம் புதிய ஹாரர் சீரீஸான ஹிட் வெல்கம் டு டெரி சீரீஸ் தான் பார்க்க போறோம். இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலன்னா பாருங்க, சீரீஸ் அட்டகாசமா இருக்கு. அண்ட் நீங்க இது வரைக்கும் ஹிட் சாப்டர் 1 and 2 படங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த சீரீஸ் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது ஹிட் சாப்டர் 1ஓட முந்தைய கதை, ப்ரீக்வல் ஸ்டோரி. ஸோ எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். ஹிட்னு எல்லாராலையும் அழைக்கப்படுற பென்னி வைஸ் 27 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வெளியே வரும். அப்படி வெளியே வர பென்னி வைஸ் நல்லா துருன்னு கொழுன்னு இருக்க சின்ன பசங்களை வயிறு முட்டை கொண்டு சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்க போயிடும். இப்ப பென்னி வைஸ் முடிச்சிருச்சு. சோ அதனால என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்ட்டு வாங்க பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஹாரர் சீரிஸ் மூவிஸ்ல ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்காக தான் நாங்க இருக்கோம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. எபிசோட் 1ஓட ஸ்டார்டிங் சீன்ல டெல்லியில ஒரு தியேட்டரை காமிக்கிறாங்க. தியேட்டர்ல மியூசிக் மேன் ஒரு மூவி ஓடுது. அதை மேட்டின்னு ஒரு சின்ன பையன் வாயில ரப்பரை சப்பிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். வயசு 12 ஆகுது, இருந்தாலும் பழக்கம் விட்டு போகல. இவன் எப்பயுமே திருத்தனமா படம் பக்கம் வரான்னு செக்யூரிட்டி கண்டுபிடிச்சிடுறாரு. இன்னைக்கு நீ வசமா மாட்டினான்னு பிடிக்க வர பயபுல்லா எஸ் ஆயிரான். பையன் வெளியே ஓடி வர ஒருத்தி பாத்துறா. அவ பேர் ராணி. செக்யூரிட்டி வந்து எந்த பக்கம் போனான்னு கேட்கிறாரு. ஆனா அவன் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கா. அப்ப ஆபரேட்டர் வந்து விடியா, அவனே அப்பா அம்மா இல்லாதவன், அவனை போயின்னு சொல்றாரு. ராணியோட அப்பா தான் இவரு. இருந்தாலும் செக்யூரிட்டி டென்ஷன்ல அவன் எந்த பக்கம் போனான்னு கத்துறாரு. சோ அதனால ராணி வேணும்னே இந்த பக்கம் தான் போனான் அப்படின்ட்டு சொல்லிடுறா. அப்படி சொன்னோடனே செக்யூரிட்டி அந்த பக்கம் போக நன்றி தாயன்னு இவன் வேகமா வெளியே ஓடுறான். ஆனா போகும்போது செக்யூரிட்டி பாத்துறாரு. பட் இருந்தாலும் வேகமா அங்கிருந்து ஓடிடலாம். இப்ப மேட்டிக்கு டெல்லியில கத்து சுத்தமா பிடிக்கல, ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். அதனால வேற ஏதாவது ஊருக்கு போகலாமா அப்படின்ட்டு ஊரோட எல்லைக்கு வந்து போற வரவங்க கிட்ட எல்லாம் லிஃப்ட் கேட்கிறான். அப்படி கேட்கும் போது ஒரு ஃபேமிலி லிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்பா அம்மா பொண்ணு பையன்னு ஒரு அழகான ஃபேமிலி. அண்ட் அந்த அம்மா வேற பிரெக்னெண்டா இருக்காங்க. மேட்டியை பார்த்து எங்கப்பா டிராப் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்கறாங்க. ஆனா பையன் டெரியை தவிர எங்க போனாலும் சரியா அப்படின்ட்டு சொல்றான். சோ நாங்க போர்ட்ல தான்ப்பா போறோம், நீயும் கூட வா அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த சின்ன பையன் அம்மா ஒவ்வொரு இங்கிலீஷ் வேர்ட்ஸா சொல்ல அதை அப்படியே ஸ்பெல் பண்ணிட்டே வரான். அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்க ரேடியோல அப்ப மியூட்டன் பேபி பத்தி சொல்றாங்க. அதை கேட்டோன்னே பொண்ணுகாரி டென்ஷன் ஆகி ரேடியோ ஸ்டேஷனை மாத்துங்கப்பா அப்படின்ட்டு கத்துறா. அப்ப அவ சமைக்காத ஈரல எடுத்து அப்படியே தொட்டு பார்க்க மேட்டி அதை பார்த்து யாரா இவா அப்படின்ட்டு வீடா பாக்குறான். உடனே அவன் அந்த கையை கிட்ட கொண்டு வர ஐயோன்னு இவன் முகத்தை திருப்பிக்கிறான். அப்ப தம்பிக்காரன் ட்ரபிள் என்ற வேர்டை ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்பெல் பண்றேன். இவ டென்ஷன் ஆகி இதுதான்டா நான் ஸ்பெல்லிங்னு கத்துறா. அப்புறம் பார்த்தா திரும்ப அந்த வெல்கம் டு டெரி போர்ட் கிட்டே இவங்க வராங்க. இதை பார்த்தோடனே மேட்டிக்கு என்னமோ தப்பா இருக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறான். உடனே அந்த ஆளுகிட்ட என்னன்னு கேட்க அவர் கண்டுக்கவே இல்லை. அண்ட் அந்த அம்மாவும் பையனும் நிறுத்தாம வார்த்தை விளையாட்டே வராங்க. ஆஹா இது சரியில்லடா அப்படின்ட்டு பெட்ரோல் பங்கை பார்த்ததும் நிறுத்துங்க எனக்கு உச்சா வருதா அப்படின்ட்டு சொல்லி கத்துறான். ஆனா கண்டுக்கவே இல்லை. சரி இது வேலைக்காகாது அப்படின்ட்டு கதவை திறந்துகிட்டு குதிக்க பார்க்க கதவு லாக்ல இருக்கு. அப்ப ஃபேமிலியா அவுட்ன்ற வேர்டை ஓயூடி அப்படின்ட்டு ஸ்பெல் பண்ணிட்டு கத்திட்டு வராங்க. இவன் பயத்துல உடனே ஸ்டேரிங்கை பிடிச்சி திருப்ப பார்க்க தவறி கை அந்த அம்மாவோட வயிற்று மேலே பட்டுருது. உடனே அவங்களுக்கு பிரசவ வலி வந்துடுது. ஆனாலும் குடும்பமே நிறுத்தாம ஓயூடி அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காங்க. மேட்டிக்கு ஒண்ணுமே புரியல. தேவையில்லாம அந்த சைக்கிள் குடும்பத்திட்ட வந்து மாட்டிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப பயத்துல நடுங்கிட்டு இருக்கான். அப்ப வயிற்றுல இருக்க குழந்தை அப்படியே வயிற்ற கிழிச்சிக்கிட்டு வர மாதிரி இருக்கு. உடனே அந்த குழந்தை அப்படியே வெளியே வருது. இந்த சீனெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே காட்டிருப்பாங்க. சோ அதனால ஃபேமிலியோட பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. அப்பங்காரன் என் பையனை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்ட்டு சொல்றான். மேட்டிக்கு ஷாக் ஆயிடுது. என்ன பையனா அப்படின்ட்டு எட்டி பாக்குறான். அம்மா அந்த பையனை பாசமா கூப்பிட உடனே அது பறந்து பின்னாடி கண்ணாடியில வச்சுட்டு விடுது. என்னடா அப்படின்ட்டு பார்த்தா ஒரு பக்கம் ரெக்கை, இன்னொரு பக்கம் 2 தலைன்னு சாத்தானோட குழந்தை மாதிரி இருக்கு. அதை பார்த்த மேட்டி இப்பதான் ரேடியோல மியூட்டன் குழந்தை பத்தி சொன்னாங்க, அதுக்குள்ளேவா அப்படின்ட்டு பயந்துடுறான். அது அங்கேயும் இங்கேயும் தாவது பறக்குது. அம்மா தொப்புள் கொடியை பிடிச்சி அப்படியே கிட்ட இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அப்ப ஃபேமிலியை பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டு இருக்கு. அதை பார்த்த மேட்டி பயத்துல ரப்பரை வாயில வச்சுக்கிட்டு அப்படி நடுங்கிட்டு இருக்கான். அப்ப புதுசா பிறந்த குழந்தைல இருந்து எல்லாருமே இவனை உரைச்சி பாக்குறாங்க. உடனே அது இவன் மேல தாவ கண்ணாடியை உடச்சிக்கிட்டு அந்த ரப்பர் பறந்து வந்து ஆத்துல விழுது. அப்படியே சீரிஸோட டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. மேட்டி செத்தானா இல்ல என்னன்னு காட்டல. ஆனா அப்படியே கட் பண்ணி 4 மாசத்துக்கு அப்புறம் ஏப்ரல் 1962 காட்டுறாங்க. இந்த பையன் பிறப்பில் எப்பயுமே ஏலியன்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு ஏலியன்ஸ் தான் நம்ம கூட இருக்குப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு தெரிவான். இப்ப கூட சம்பந்தமா தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். இந்த பில் பையன் நோட் பண்ண ஏரோப்ளேன் ஆர்மி பேஸ்ல வந்து இறங்குது. அதுல இருந்து ஆலன் ஒரு மேஜரும் ரூசோன்னு ஒரு கேப்டன் வந்து இறங்குறாங்க. அவங்க 2 பேரையும் கர்னல் ஃபல்லர் வெல்கம் பண்றாரு. ஜெனரல் சார்பா நான் வந்திருக்கேன், உங்க டிராவல்லாம் எப்படி போச்சு அப்படின்ட்டு கேட்டுட்டு கோட்ரஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. இவங்க கொரியால இருந்த பேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்திருக்காங்க. கர்னல் இந்த பேஸை பத்தி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கா. அப்ப கேப்டன் அது என்ன ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ஏதோ பில்டிங் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கேட்கிறாரு.
ஓ அதுவா, ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது டிரைவர் நம்ம மேஜரை ஒரு மாதிரி பாக்குறாரு. அப்படியே கட் பண்ண இங்க ஹைஸ்கூல்ல ஒருத்தையே காட்டுறாங்க. இவ பேர் லில்லி. ரொம்ப சோகமா என்னமோ வாழ்க்கையே போன மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கா. கபோர்டை வந்து திறக்க ஊறுகாய் பாட்டில் வந்து விடுது. யாரோ இவ்வளவு பிராங்க் பண்ண இப்படி பண்ணிருக்காங்க. அப்ப கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒருத்தி கிட்ட வரா. அவ பேரு மார்ச், இவரோட ஃப்ரெண்டு. இன்னும் 2 மாசத்துல வரப்போற சம்மர் லீவ்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவ சொல்ல, அதை கேட்டு லில்லி டென்ஷன் ஆகிடுறா. ஏன்டி என்னாச்சு அப்படின்ட்டு கேட்டா அவ ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு சொல்றா. அப்படியே பில் பக்கம் காட்டுறாங்க. பில்லு கூட ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு டெடி. 2 பேரும் சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கானுங்க. இவனோட இந்த ஏலியன் ஆராய்ச்சில இருக்குல்ல, அதெல்லாம் இவன்ட்ட தான் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அப்படியே கட் பண்ண எங்க ஆர்மி பேஸ்ல மேஜர் அவரோட நியூ டீமை வந்து பாக்குறாரு. அதுல ஒருத்தன் அவரை பார்த்தோன்னே அப்படியே முறைச்சிட்டு இருக்கான். மரியாதையை கொடுக்க மாட்டான். அப்ப ஜெனரல் வந்து லெஃப்ட் ரைட் வாங்க மேஜருக்கு சல்யூட் அடிக்கிறான். 60ஸ்ல அமெரிக்கால பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புள் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதை அப்படின்னு சீரிஸ் முழுக்க காட்டியிருப்பாங்க. அப்புறம் ஜெனரல் மேஜரை பார்த்து ஒரு முக்கியமான ஆபரேஷனுக்காக தான் உங்களை நாங்க இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ போய் நீங்க ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்றாரு. அவன் கட் பண்ணா டெடி வீட்டுல பில்லும் டெடியும் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பில்லு பையன் பக்கத்து வீட்டு ஆண்டியை சைட் வச்சுட்டு இருக்கான். ஆனா டெடி ரொம்ப அப்செட்டா இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்ட்டு கேட்டா அதுக்கு டெடி மேட்டி காணாம போய் என்னோட 4 நாள் ஆச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்றான். அதான் பாடி கிடைக்கல. அப்புறம் என்னடா அவன் எங்க சுத்த போயிருப்பான் அப்படின்ட்டு இவன் சொல்றான். அசால்ட்டா பேசுறான். இவனுங்க 2 பேரும் மேட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் போல. ஆனா டெடி என்ன சொல்றான்னா, மேட்டிக்கு நம்ம பர்த்டேன்னு பிராங்க் பண்ணோம்ல, அதனால தான் அவன் ஓடி போயிட்டான், நம்மளால தான்டா அவன் காணாம போயிட்டான் அப்படின்ட்டு சொல்றான். ஆனா அதுக்கு பில்லு ஒத்துக்கவே மாட்டான். அப்படியே கட் பண்ணாங்க. லில்லி குளிக்க ரெடி ஆயிட்டு இருக்கா. குளிக்கலாம் அப்படின்ட்டு பாக்குறா. ஆனா அவளால நார்மலா ஜாலியா இருக்க முடியல. அப்ப கையில இருக்க பிளேஸ்லெட்டை பார்த்தோன்னே அவளுக்கு மேட்டி கூட இருந்தது ஞாபகம் வருது. இந்த மேட்டி பையன் நியூ இயர் அன்னைக்கு அவளை தனியா கூட்டிக்கிட்டு ஊர்ல இருக்க ஒரு பழைய டவருக்கு வந்திருக்கான். இந்த டவருக்கு யாருமே வரமாட்டாங்களா, இந்த பசங்க 3 பேர் மட்டும் தான் வருவானுங்களா. சோ இது எங்களுடைய சீக்ரெட் ஏரியா. நான் உன்னை கூட்டிட்டு வந்ததை பத்தி நீ பில்லுகிட்டின்னு டெடிக்கிட்டி சொல்றாத அப்படின்ட்டு சொல்றான். அப்புறமா டாய்ஸ் இருக்க சாக்லேட்டை பிரிச்சு சாப்பிடுறாங்க. அதுல லில்லிக்கு ராக்கெட் கிடைக்குது, இவனுக்கு ஆமை கிடைக்குது. லில்லி எனக்கு ராக்கெட் பிடிக்காது அப்படின்ட்டு சொல்ல இவன் ஆமையை பிரசன்ட் பண்றான். லில்லிக்கு அப்பா இல்ல, இறந்துட்டாரு. எப்படி இறந்தாரு அப்படின்ட்டு மேட்டி கேக்குறான். அப்பா ஊறுகாய் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிருக்காரு. அவரை பிக்கப் பண்றதுக்கு லில்லியும் அம்மாவும் போயிருக்காங்க. அப்படி போறப்ப லில்லியோட ரிங் ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு. ஆனா அது ரொம்ப சீப்பான ரிங் தானா, ஏதோ பழைய கடையில வாங்கியிருக்காங்க. ஆனா அதை எடுக்க திரும்ப அப்பா ஃபேக்டரிக்குள்ள போயிருக்காரு. அப்படி போனப்ப நடந்த ஆக்சிடென்ட்ல அப்பா சிக்கி இறந்துட்டாரு. சோ இதனாலேயே அப்பாவுடைய சாவுக்கு நாம தான் காரணம் அப்படின்ட்டு ரொம்ப கில்ட்ல இருக்கா. இதை கேட்ட மேட்டி லில்லிக்கு ஆறுதல் சொல்றான். அப்ப 12 மணி ஆக ஊர் முழுக்க நியூ இயரை கொண்டாடுறாங்க. சோ வானமே அழகா இருக்க லில்லி அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்றா. அப்ப இந்த மேட்டி அப்படியே அவளுக்கு கீஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வர we are just friends சொல்லிடுறா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அவசரப்பட்டமே அப்படின்ட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறான். சோ இதுதான் லில்லி அவனை கடைசியா பார்த்தது. இப்ப இந்த ஆமையை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அம்மா வந்து நாளைக்கு உன் அப்பாவோட நினைவு நாள்மா, சோ நம்ம போய் ஆகணும், நீ இந்த தடவையாச்சும் வந்தாகணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இவ அப்பா இறந்ததுல இருந்தோட கல்லறைக்கு போனதுல இன்னுமே கில்ட்ல தான் இருக்கா. அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. அம்மா போனதும் பாட்டப் பைப்ல இருந்து ஓப்பனிங் தியேட்டர்ல ஒரு படம் பார்த்தோம்ல, அந்த படத்துல ஒரு பாட்டு கேக்குது. அதுவும் மேட்டியோட வாய்ஸ்ல கேக்குது. அதை கேட்டோன்னே இவ டேய் மேட்டி இது நீயாடா, சீக்கிரம் வீட்டுக்கு வாடா அப்படின்ட்டு கூப்பிடுறா. பட் சடனா பார்த்தா அவன் என்ன விட மாட்டான் அப்படின்ட்டு விரல விடுறான். அதை பார்த்து இவன் மிரண்டு போயிடுறா. கட் பண்ண மறந்து இந்த கதையை ஃப்ரெண்டுக்காரி கிட்ட சொல்றா. ஆனா அதெல்லாம் கேட்டுட்டு லில்லியை பார்த்து இதை பத்தி யார்கிட்டயுமே சொல்றத, அப்படி சொன்ன நம்மள பைத்தியக்காரின்னு நினைச்சிருவாங்க. சோ அது மட்டும் நடந்துச்சு, நம்மளோட சம்மர் பார்ட்டி கதை அவ்வளவுதான் அப்படின்ட்டு திட்டுறா. லில்லிக்கு அதை கேட்டோன்னே டென்ஷன் ஆயிடுது. நான் மேட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க, நீயோட பார்ட்டி பப்னு பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு திட்டிடுறா. அப்புறமா இந்த விஷயத்த பசங்க 2 பேர்கிட்டையும் சொல்றா. அதை கேட்டு அவனுங்க ஷாக் ஆகணுங்க அப்படின்னு பார்த்தா இந்த டவர் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறானுங்க. அப்புறம் இவன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றா. ஆனா இந்த பில்லு பையன் லில்லி சொல்றத சுத்தமா நம்பவே இல்ல. அதுக்கு டெடி ஏன்டா இல்லாத ஏலியன்ஸை நம்புவ, இதை நம்ப மாட்டியா அப்படின்ட்டு கேக்குறான். அப்போ நீ நம்புறியான்னு லில்லி டெடியை பார்த்து கேக்குறா. அது வந்து அப்படின்ட்டு இருக்க போங்கடா அவ டென்ஷன்ல அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்புறம் கட் பண்ணா நைட் ஆகுது. டெடி வீட்டுல காட்டுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப டெடி அப்பா கிட்ட, அப்பா நீங்க ஏதாவது இந்த டார்ச்சர் ஸ்டோரிஸ் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா, யாராவது அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ற மாதிரி அப்படி ஏதாவது ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அப்பா டெடியோட தாத்தா பாட்டி ஸ்டோரியை சொல்றாரு. இவங்க யூதர்களாம். தாத்தா பாட்டி காலத்துல நிறைய யூதர்களை கொண்டு அவங்கள அடிமையாக்கி அவங்களோட முகத்தோட அறுத்து எடுத்து லேம்ப் ஷேட்ஸா யூஸ் பண்ணிருக்காங்களாம். அதை கேட்டோன்னே இவன் மிரண்டு போயிடுறான். அப்புறமா ரூமுக்கு வந்து டிடெக்டிவ் காமிக்ஸ்னு ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்க. லைட் ஆஃப் ஆகுது. ஏதாவது லூஸ் கனெக்ஷனா இருக்கும் அப்படின்ட்டு ஆன் பண்றான். ஆனா திரும்ப ஆஃப் ஆகுது. அடைச்சே அப்படின்ட்டு அதை ஆன் பண்ண பார்த்தா அப்பா சொன்ன மாதிரியே மனுஷங்களோட முகத்தோட அறுத்து எடுத்து அதுல தச்சு வச்சிருக்காங்க. அதுல இருக்க முகங்கள் இவனை பார்த்து வழியில கத்த மிரண்டு போயிடுறான். பெட்டை விட்டு வெளியே போயிட்டு கத்திட்டு இருக்க.
அது அப்படியே உருண்டு வந்து இவன் கிட்ட வந்து கத்துது. இவன் பயத்துல உசிரே போற மாதிரி கத்த சத்தம் கேட்டு அண்ணங்காரன் வந்துடுறான். என்னடான்னு கேக்குறான். பார்த்தா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அவன் கட் பண்ணா மாறாதனால இந்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாந்தி எடுத்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். இந்த பில்லு பையனை இவனை சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால இவன் எப்ப பொய் சொல்லுவான் எப்ப உண்மை சொல்லுவான் அப்படின்ட்டு பில்லுக்கு தெரியும். சோ அதனால இப்ப இவன் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றான் அப்படின்ட்டு நம்புறான். சோ மேட்டிக்கு என்னமோ ஆயிடுச்சு. அவன் நம்மள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். அவனுக்கு என்னாச்சு அப்படின்றத நாம தான் கண்டுபிடிச்சி ஆகணும். ஏன்னா இந்த விஷயத்த போலீஸ்காரங்கிட்ட சொன்னா சுத்தமா நம்பவே மாட்டாங்க. சோ நாமளே ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு கிளம்பி லைப்ரரிக்கு போறாங்க. லைப்ரரியில இருக்க அந்த காலத்து கம்ப்யூட்டர்ஸ்ல நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கூட பில்லியோட தங்கச்சியுமே வந்திருக்கா. வீட்டுல யாருமே இல்ல அப்படின்ட்டு இவனை பாத்துக்க சொல்லிட்டாங்களாம். அவ பேர் சூசி. அவ சும்மா இல்லாம கத்திட்டே இருக்கா. அவ பில்லு டென்ஷன் ஆகி ஏதோ புக் நேம சொல்லி போய் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு சொல்றான். சோ அவ தொல்லை இல்ல அப்படின்ட்டு திரும்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மேட்டி சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் பேப்பரா பாக்குறாங்க. அதுல ஜனவரி 4 அன்னைக்கு தியேட்டர் ஆபரேட்டரோட பொண்ணு கடைசியா பார்த்துதான் இருக்கு. உடனே இவங்க ராணிய பார்க்க போறாங்க. ஆனா அவ டென்ஷன்ல கத்துறா இவங்கள பார்த்தோன்னே. ஏன்னா போலீஸ்காரனுங்க ஒரு கேஸை முடிக்க முடியலனாலே சும்மா விட மாட்டானுங்க. ஆனா இதுல இவங்க பிளாக் பீப்புள் வேற. சோ அந்த ஒரு பாலிட்டிக்ஸை வச்சு சும்மா வச்சு செஞ்சிருக்கானுங்க. அதனால இவ டென்ஷன்ல கண்டபடி திட்டி விட்டுறா. சோ சோகமா இவங்க கிளம்ப அப்ப பில் பையன் ஏதோ பைப்ல பாட்டு கேட்டுச்சுன்னு திருத்தவா அலைய விடுறீங்க, கண்டவ கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வைக்கிறீங்க அப்படின்ட்டு கத்துறான். அதை கேட்டோன்னே ராணி என்ன சாங்னு கேக்குறா. ஏன்னா அவளுக்குமே இந்த சாங் கேட்டிருக்கு. அவன் கட் பண்ண எங்க மேஜர் ஃபேமிலி போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நாளா ஃபேமிலியை விட்டு தனியா இருக்காரு. ஆனா இப்ப இன்னும் 2 நாள்ல அவங்க டெரிக்கே ஷிஃப்ட் ஆகி வர போறாங்க. சோ அப்படி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அப்படி தூங்க சடனா பார்த்தா மாஸ்க் போட்டுட்டு வந்து 3 பேர் அட்டாக் பண்றாங்க. மேஜரை அடிச்சு புதுசா வாங்கியிருக்க இவர் ஓட்ட போற ஜெட்டோட ஸ்பெக்ஸை கேக்குறாங்க. ஆனா அவர் சொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்றாரு. அவனுங்க உடனே கோவத்துல கண்ணை காட்டி மிரட்டுறானுங்க. ஆனா இருந்தாலும் இவருக்கு முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப சத்தம் கேட்டு கேப்டன் கதவை தட்டுறாரு. அந்த சத்தம் கேட்டு இவனுங்க தடுமாற உடனே இவரை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அண்ட் கேப்டனுமே கதவை ஓட்டிட்டு உள்ள வந்து எல்லாருமே அடிச்சிடுறாரு. அடிச்சு எல்லாரையும் துரத்தி விட்டுறானுங்க. ஆனா வந்தவனுங்க யாரு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியல. அவன் கட் பண்ணாங்க பசங்க அந்த மியூசிக் மேன் பாட்டுல வர பாட்டை கேட்டோம்னு அந்த பாட்டை திரும்ப கேட்க வராங்க. எந்த பாட்டை கேட்டா ஏதாவது குழு கிடைக்குதா அப்படின்ட்டு அந்த தியேட்டருக்கு வரானுங்க. ராணி ஆபரேட்டர் ரூம்ல இருந்து ரீல போட இவங்க சீட்ல போய் உட்காடுறாங்க. அப்ப அந்த பில் பையனை மேட்டியை நினைச்சு ஃபீல் பண்றான். அதை பார்த்து தங்கச்சிக்காரி என்னடா அடறையா அப்படின்ட்டு கேக்குறா. அப்புறம் படத்தை போட அந்த சாங் வருது. அதுல பார்த்தா ஓப்பனிங்ல பார்த்த ஃபேமிலியும் நம்ம மேட்டியுமே இருக்காங்க. மேட்டி கையில அந்த மியூட்டன் குழந்தைய வச்சிருக்கான். இவங்க அதை பார்த்து ஷாக் ஆகிறாங்க. டே மேட்டி என்னடா பண்றாங்க, வெளியே வாடா அப்படின்ட்டு கத்துறாங்க. அப்ப பார்த்தா மத்த கேரக்டர்ஸ் எல்லாமே மறையுது. மேட்டி மட்டும் முன்னாடி வரான். டே வெளியே வாடா அப்படின்ட்டு இவங்க கத்த. அதுக்காக நான் உங்களாலதான் இங்க மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். அதை கேட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப உடனே பார்த்தா அவனோட ஃபேஸ் பென்னி வைஸ் மாதிரி மாறுது. உடனே 2 பல்லு மட்டும் தெரிய அவன் இவங்களை பார்த்து சிரிக்கிறான். அப்ப அந்த குழந்தைய இவங்க பக்கம் தூக்கி எரிய ஸ்கிரீனை உடச்சிக்கிட்டு அது இந்த பக்கம் வந்து விழுது. இவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. லில்லி பயத்துல அப்படியே சில மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அவங்க 3 பேரும் பயந்து ஓட அது அவங்களதான் துரத்துது முதல்ல. அப்ப பில்ல புடிச்சு அப்படியே பறக்க விட்டு அவன் தலைய கடிச்சு தின்னுது. இதெல்லாம் ஆபரேட்டர் ரூம்ல இருந்து ராணி பார்த்து மிரண்டு போயிடுறா. அப்ப அது தூக்கி எறிய பில் கண்ணல்ல அடிச்சு கீழே விடுறான். ராணி பயந்து தப்பிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா டோர் க்ளோஸ் ஆயிடுது. இங்க லில்லி பயத்துல அப்படியே உசுரே போற மாதிரி கத்துறா. டெடியுமே அதை கொண்டுடுது. ராணி கதவை உடச்சிக்கிட்டு வெளியே வரா. அதே சமயம் இங்க சூசி லில்லி கிட்ட வர ட்ரை பண்ண அந்த மியூட்டன் பேபி கிட்ட வந்துடுச்சு. ராணி சுத்தில எடுத்துக்கிட்டு உள்ள வர பார்த்தா ரத்த வெள்ளமா இருக்கு. லில்லி மட்டும் தான் இருக்கா. உடனே லில்லி கூட்டிட்டு வெளியே ஓடி வரா. பின்னாடி அதை தொடுத்துட்டு வர மாதிரி சவுண்ட் கேக்குது. வேகமா இவங்க வெளியே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மத்தவங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு ராணி கத்தி கேட்க லில்லி கைய பார்த்தா சூசியோட கையை தொடும்போது அது கடிச்சு போல அந்த கை மட்டும் அப்படியே துண்டா இருக்கு. அது பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. அப்படியே இந்த எபிசோட் இங்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.